friends, welcome back to homelygirl diaries. இன்னைக்கு இந்த வீடியோல afternoon routine vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். afternoon லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்து வீட்டுக்கு பின்னாடியே வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பறித்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து தண்ணி சேர்த்து அதில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அது போட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வணக்கிறதுக்காக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தின பிறகு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கீரை வந்து தனியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதோட பருப்பு போட்டு நம்ம சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கீரை வந்து வேகிறதுக்காக 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த கீரையை வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையோட நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடுசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சுரக்காய் சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. சுரக்காயில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்லாம் எடுத்துக்கும் போது ரொம்ப அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் லெவல் வந்து கம்மியாகும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சா ஒரு 80% வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்குனோம்னா சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி. சைட் பையில் வந்துட்டு எங்கள் அக்கா வந்து ரசம் வச்சுட்டாங்க. அப்படியே வந்து குக்கரில் தான் அன்றைக்கி சாப்பாடு வச்சுருந்தோம். அதுவும் வந்து விசில் வந்துருச்சு. ஃபைனலாக ரைஸ், முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு, சுரக்காய் பொரியல், ரசம் எல்லாம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சாப்பிட்றது தான்.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச் காம்போ. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.